ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நுங்கு தான் பார்க்க போகிறோம். இந்த நுங்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன். நுங்கு வச்சு நுங்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெயில் டைமில் இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ வெயிலெல்லாம் போகிறோம், நிறைய வேர்க்கும், நம்ம உடலில் உள்ள நீர்ச்சத்துலாம் குறையும். அந்த டைமில் நம்ம நுங்கு சாப்பிட்டோன்னா அந்த நீர்ச்சத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும். டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ஏற்படுற அசிடிட்டி ப்ராப்ளமை வந்து இது சரி பண்ணும். இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நுங்கு இது வந்து இங்கிலீஷில் ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. வாங்க இதில் ஒரு மில்க் ஷேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு 3 நுங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நுங்கை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா குடிக்கும்போது வாயில் க்ரன்ச்சியாக கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். பால் வந்து நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அந்த அளவு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் இப்போ ஒரு 3 பேர் குடிக்க போகிறோம். அந்த அளவு குவான்டிட்டிக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து நான் பெரிய மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். ஏன்னா சின்னது ஃபுல்லாகிடுச்சு 3 பேருக்கு அளவுக்கு. அதனால் பெருசில் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து கொண்டு வந்துடலாம். நாட்டு சர்க்கரைலாம் கரைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போது இதை நுங்கு கூட சேர்த்துடலாம். இந்த நுங்கு கூட இதையும் சேர்த்துடலாம். நான் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு பால் நல்லா கூலாகவே இருக்குது. இது கூட சப்ஜா சீட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீட் வந்து நான் எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கலந்து விட்டுடலாம். ஓகே, ரெடி ஆயாச்சு. இதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க நுங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த நுங்கு சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகே, ரெடி. நுங்கு மில்க் ஷேக் ரெடி. பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். பாப்பா, என்ன குடிக்கிறீங்க? நுங்கு மில்க் ஷேக். நீ சொல்லு தச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. நீங்க சொல்லுங்க. ஓகே, பாய். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. வாய்டா செல்லம்.